உலகின் எத்திசையிலும் இருக்கும் தமிழனுக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் போராடி கொண்டிருக்கும் சீமான் அவர்களின் ஜாதக அமைப்பு மற்றும் அவரது அரசியல் எதிர்காலம் குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சீமான் அவர்கள் 1966ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இளையாங்குடியில் பிறந்தார். இவரது ஜாதக கட்டங்களை ஆய்வு செய்யும் போது இவருடைய ஆளுமைக்கும் போராட்ட குணத்திற்கும் பின்னால் இருக்கும் கிரக ரகசியங்கள் புலப்படுகின்றன. ராசி சிம்ம ராசி, நட்சத்திரம் மகம், லக்னம் மேச லக்னம். கிரகநிலைகளின் விசேஷங்கள்: லக்ன அதிபதி செவ்வாய். மேச நக்லத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்துள்ளார். செவ்வாய் என்பது நெருப்பு கிரகம், சிம்மம் என்பது நெருப்பு ராசி. இந்த அக்னி தத்துவ சேர்க்கையை சீமானின் பேச்சில் அனல் தெரிப்பதற்கும் அவர் எதற்கும் அஞ்சாமல் தனது கருத்துக்களை முன்வைப்பதற்கும் முக்கிய காரணம். சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம். மகம் ஜெகத்தை ஆளும் என்பது பழமொழி. சிம்ம ராசி என்பது அதிகாரத்தையும் ஆளுமையையும் குறிக்கும். அங்கு சூரியனின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் ஒரு கூட்டத்தையே தனது பேச்சால் கட்டிப்போடும் வசீகர சக்தி இவருக்கு கிடைத்துள்ளது. புதனின் பலம்: ஒருவருடைய சொல்லாற்றலுக்கு காரகன் புதன். இவரது ஜாதகத்தில் புதன் வலுவாக இருப்பதால் தமிழ் இலக்கியங்கள் மற்றும் வரலாற்று தரவுகளை துல்லியமாக பேச்சில் பயன்படுத்தும் திறன் இவருக்கு இயல்பாகவே அமைந்துள்ளது. போராட்டமும் புகழும்: இவரது ஜாதகத்தில் ராகுவின் நிலை சவால்களை குறிக்கிறது. இதனால்தான் இவரது அரசியல் பயணம் மற்றவர்களை விட கடினமானதாகவும் பல தடைகளை தாண்டியதாகவும் இருக்கிறது. ஆனால் 9ஆம் இடத்து கிரகங்கள் இவருக்கு ஒரு நிலையான தொண்டர் படையையும் இளைஞர்களின் ஆதரவையும் பெற்று தந்துள்ளன. 2026ஆம் ஆண்டு தேர்தல் களம் இவருக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? சீமானின் ஜாதகம் சொல்லும் மாற்றங்கள்: 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமானின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை அவரது கோச்சார கிரக நிலைகளை கொண்டு கணிப்பது அவசியம். சவாலான அஷ்டம சனி காலம்: தற்போது சிம்ம ராசியில் பிறந்த சீமான் அவர்களுக்கு அஷ்டம சனி காலம் நடைபெற்று வருகிறது. இது அவருக்கு பலவிதமான அரசியல் நெருக்கடிகளையும் சட்ட போராட்டங்களையும் கொடுக்கலாம். இருப்பினும் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பதால் இக்கட்டான சூழ்களை தனது மன உறுதியால் அதை முறியடிப்பார். 2026ஆம் ஆண்டு மே மாதம் தேர்தல் நடக்கும்போது குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுகிறார். வாக்கு வங்கி உயர்வு: குருவின் பார்வை சீமானின் ராசிக்கு கிடைப்பதால் கடந்த தேர்தலை விட 2026இல் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் கணிசமாக உயர வாய்ப்புள்ளது. குறிப்பாக கிராமப்புறங்கள் மற்றும் இளைஞர்களிடையே இவரது கொள்கை வீச்சு அதிகமாக இருக்கும். பதவி யோகம்: ஜாதகத்தில் 10ஆம் இடமான கர்மஸ்தானம் வலுவடைவதால் சட்டமன்றத்திற்குள் இவரது குரல் ஒலிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. சீமானின் எதிர்காலம் ஒரு பார்வை: சீமானின் ஜாதகப்படி அவருக்கு சடுதி யோகம், திடீர் அதிர்ஷ்டம் என்பதை விட படிப்படியான வளர்ச்சி என்பதை கிரகங்களின் அமைப்பாக இருக்கிறது. 2026இல் அஷ்டம சனியின் தாக்கம் இருந்தாலும் குருவின் பெயர்ச்சி இவருக்கு ஒரு கவசமாக இருக்கும். மற்ற கட்சிகளுக்கு இணையாக தனது வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதில் அவர் வெற்றி பெறுவார். சீமானின் ஜாதகம் ஒரு போராளியின் ஜாதகம். அதிகாரத்தை பெறுவதற்கு நீண்ட போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தாலும் அவரது ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் மற்றும் சூரியனின் பலம் அவரை தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நிலைநிறுத்தும். 2026 தேர்தல் முடிவுகள் அவரது அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை.